வணக்கம் செம்மொழி சிற்பி நண்பர்களே, இதுவரை நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைய பதிவில் நாம் காண இருப்பது நலன்களை வாரி வழங்கும் நரசிம்மர். நம்பிக்கையையும் வெற்றியையும் அள்ளித் தருவது நரசிம்ம ஜெயந்தி. நரசிம்மர் அவதாரம் எடுத்தது வைகாசி மாதம் வளர்பிறை சதுர்த்தி திதியில். பக்தர்கள் அழைத்தால் உடனே வந்து அருள் புரியும் காக்கும் கடவுளான திருமாலின் 4வது அவதாரம்தான் நரசிம்ம அவதாரம். அவதார தினத்தில் வழிபட்டால் நம் எல்லோருக்கும் திருமாலின் ஆசீர்வாதம் கிடைக்கும். நரசிம்மர். நரன் என்றால் மனிதன், சிம்மம் என்றால் விலங்கு, சிங்கம். மனிதன் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான் என்பதற்கு ஏற்ப இரண்யகசிபு என்ற அரக்கனை அழித்த நிகழ்வுதான் இந்த நரசிம்ம அவதாரம். இந்த இரண்யகசிபு என்ற அரக்கன் பிரம்மனை நோக்கி தவம் இருந்து மிகுந்த சக்திகளை பெற்றான். தன்னுடைய மரணம் கடவுள், மனிதன், விலங்கு இவற்றால் நடக்கக்கூடாது என்றும், பகலிலும் இரவிலும் எனக்கு மரணம் நிகழக்கூடாது என்றும் வரத்தினை பெற்றான். இந்த வரத்தை பெற்றதோடு நின்றானா? அதனால் அரக்கன் அனைவரையும் கொடுமைப்படுத்தினான், வதைத்தான், நிலைகுலைய செய்தான். இதனால் மக்கள், தேவர்கள் எல்லோரும் சென்று திருமாலிடம் முறையிட்டார்கள். அப்பொழுது திருமால் வைகாசி மாதத்தில் வளர்பிறை சதுர்த்தி திதியில் நரசிம்மராக அவதாரம் செய்தார். ஏன் இந்த மனிதன் மிருகம் 2 நிலையும் இருக்குன்னு கேட்டால், அவன் வரம் பெற்றது கடவுள், மனிதன், விலங்கால் எனக்கு மரணம் நிகழக்கூடாது என்பதால். ஆகையால் தான் நரசிம்மன். நரன் என்றால் மனிதன் பாதி, சிம்மம் என்றால் சிங்கம் பாதி, விலங்கு பாதி மனிதன் பாதி என்ற ஒரு உருவத்தினை கொடுத்தார். அது மட்டும் அல்லாமல் பகலிலும் மரணம் நிகழக்கூடாது, இரவிலும் மரணம் நிகழக்கூடாது என்று வரம் பெற்றதினால் சூரியன் மறையக்கூடிய அந்த அந்தி பொழுதினே நரசிம்மன் அந்த அரக்கனை கொன்றான். இரண்யகசிபு என்ற அரக்கனை கொன்றார். அத்தகைய நன்னாளில் நரசிம்ம ஜெயந்தி அன்று பக்தர்களெல்லாம் அதிகாலையில் எழுந்து நீராடி பூஜை பணிகளை தொடங்க வேண்டும். ஒரு மரப்பலகிலே நரசிம்மர் சிலையை வைத்து பஞ்சாமிர்தத்தால் அபிஷேகம் செய்ய வேண்டும். சிலையை நகைகளால் அலங்கரிக்க வேண்டும். நெய்யாலான தீபம் ஏற்றி நரசிம்ம மந்திரங்களை சொல்லி பழங்கள், உலர் பழங்கள், பூக்கள், வீட்டில் செய்த பாயாசம் அல்லது அல்வா இவற்றை நைவேத்தியமாக படைத்து இறைவனை வணங்க வேண்டும். இதை முடித்த பிறகு கோவிலுக்கு சென்று விஷ்ணுவின் ஆசீர்வாதத்தை பெற வேண்டும். இதெல்லாம் முடிந்த பிறகு ஏழைகளுக்கு அன்னதானம் வழங்க வேண்டும். அத்தகைய ஒரு சிறப்பான பூஜைதான் நரசிம்ம வழிபாடு. இந்த நாளிலே நலங்கள் அனைத்தையும் வாரி வழங்கக்கூடியவர், எதிர்ப்பு தன்மை இல்லாதவர், எதிர்மறை எண்ணம் தோன்றாது நம்மிடத்தில், எப்பொழுதும் மற்றவருக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நல்ல மனப்பாங்கினை நமக்கு அருளக்கூடியவர். அவரை இந்த நாளில் வணங்கி அருள் பெறுவோமாக. நன்றி.